ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு மோர் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம சேனலை புதுசாக பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் நெக்ஸ்ட் டைம் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். மோர் குழம்புக்கு அரைக்கிற இன்க்ரீடியன்ஸை பார்த்தலாம். இஞ்சி, பச்சை மிளகா, காரத்துக்கு தர போல் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய், அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கோம். நீங்கள் திருவி எடுத்துக்கலாம். நாங்கள் கீரி எடுத்திருக்கேன். இப்போ தனியாவும் துவரம் பருப்பு அரிசியும் ஒரு கை எடுத்து ஊற வச்சுருங்க. அது நல்லா ஊறினோன்னே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். எல்லாத்தையும் தேங்காய், தனியா, துவரம் பருப்பு, அரிசி, காரத்துக்கு தகுந்த போல் பச்சை மிளகாய், இஞ்சியும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. வெள்ளை பூசணிக்காவை இது மாதிரி அரிஞ்சு எடுத்துக்கோங்க. வெள்ளை பூசணிக்காவை இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதோட 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அது முழுகிற அளவு தண்ணி ஆட் பண்ணி ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் வச்சுருங்க. அது நல்லா வேகணும். அது தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. காய்க்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணுறோம். அதனால் அதுக்கு தேவையான உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மோரை 1/2 லிட்ரு மோர் எடுத்துருக்கோம். அது நல்லா கடைஞ்சி எடுத்துருக்கோம். நீங்களும் அதே மாதிரி கடைஞ்சி எடுத்துக்கோங்க. காய் வெந்துட்டுருக்கு. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்தாச்சு. அந்த விழுதை அந்த மோரோட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இது மாதிரி நல்லா கிளறிக்கோங்க. இந்த கட்டி இல்லாமல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கட்டி எதுவும் இருக்கக்கூடாது. இப்போ அந்த மிக்சியிலே கழுவி அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மோர் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்காச்சு. இப்போ நல்லா நம்ம கலக்கி விட்டுக்கோங்க. அடிக்கடி காய் வெந்துருச்சான்னு நம்ம பார்த்துட்டு இருக்கணும். காய் வெந்துருச்சான்னு இந்த கரண்டியில் எடுத்து நம்ம ஒரு காயை நசுக்கி பார்த்தோம்னா தெரியும். காய் வெந்திருக்கா வேகலையான்னு. இன்னும் வேகலை, இன்னும் சத்த இருக்கட்டும். அதுக்குள்ளே சின்ன வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலையை எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. மோர் குழம்புக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். தக்காளியும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ காரத்துக்கு ஏற்றாற் போல காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் காம்போட கிள்ளி வச்சுருக்கோம். அதனால் காம்போட ஆட் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும். இப்போ காய் வெந்துருச்சான்னு பார்த்துட்டிங்கன்னா, காய் நல்லா வெந்துருச்சுன்னா நம்ம அது ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் போட்டுக்கோங்க. கடாய் நல்லா காஞ்சதும் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 2 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் காரத்துக்கு ஏற்றாற் போல காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மிளகாய் நல்லா நம்ம கருப்பா ஆகணும். இப்போ கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரியணும். இப்போ பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம், கருவேப்பிலை எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயம் நீங்க தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா எல்லாத்தையும் கிளறி விட்டுக்கோங்க. அதோட பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா கிளறி விட்டுக்கணும். சின்ன வெங்காயம் உடம்புக்கு ரொம்ப நல்லது.
அதனால சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்க பெரிய வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிட்டு இருக்கு. ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். நல்லா இந்த மாதிரி ஜூஸியா வரணும். நல்லா வதங்கணும். அப்பதான் ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்ப வெள்ளை பூசணிக்காய் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? அத நல்லா வேக வச்சு வச்சிருக்கோம். அத வந்து இதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கிளறி விட்டுருக்காங்க. இப்ப வந்து நம்ம கரைசல் வச்சிருக்கோம் இல்லைங்களா? மோரு இல்ல கரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா? அந்த கரைசல வந்து அதோட ஆட் பண்ணிக்கோங்க. வந்து நம்ம இப்ப ஆட் பண்ணிக்காச்சு. ரொம்ப சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்ப தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தண்ணியா வேணுனா தண்ணியா வச்சுக்கலாம். இல்லன்னா திக்கா வேணும்னா நம்ம திக்கா வச்சுக்கலாம். எங்களுக்கு தண்ணியா இருந்தா ரொம்ப பிடிக்கும். இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழ கமெண்ட் பண்ணுங்க மறக்காம. இது மாரி நல்லா கொதிக்கணும். நம்ம எவ்வளோத்துக்கு எவ்வளோ கொதிக்குதோ அந்த அளவு வந்து மோர் குழம்பு ரொம்ப சூப்பரா இருக்கும். கெட்டு போகாமலும் இருக்கும். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த மாரி நல்லா கொதிக்கணும். அடிக்கடி கிளறி விட்டுக்கோங்க. நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் உப்பு பார்த்துட்டு நீங்க தேவையானது இருந்துச்சுன்னா, நீங்க உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்குது பாருங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அதோட பச்சை வாசனை வந்து பச்சை வாசனை வந்து நமக்கு போற வரையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கொதிக்கணும். ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். இது மாரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நல்லா கொதிச்சிருச்சு. இப்ப வந்து கொத்தமல்லி தழைய வந்து தூவிடலாம். அவ்வளோதான் மோர் குழம்பு வந்து நமக்கு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பரா இருக்கும். மறக்காம ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நல்லா கொதிக்குது பாருங்க. இவ்ளோ சூப்பரா இருந்தது. குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்கலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அவங்களே சொல்லுவாங்க, ரொம்ப சூப்பரா இருக்குன்னு. அவ்வளோதான் நல்லா கொதிச்சிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான் மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மறக்காம ட்ரை பண்ணுங்க. நம்ம சேனல இப்பதான் நீங்க புதுசா பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழ உள்ள பெல் ஐக்கன கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க நெக்ஸ்ட் டைம் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். ரொம்ப சூப்பரா இருந்தது. மறக்காம ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழ கமெண்ட் பண்ணுங்க.
மோர் குழம்புக்கு உளுந்து வடையும், கடல வடையும் ரொம்ப சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.